தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வரும் இயங்கிக் கொண்டிருக்கும் தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திட்டங்களத்தில் இயங்கி வரும் சிக்கோ தொழிற்பேட்டையில் விஜயகாந்த் என்பவருக்கு சொந்தமான ராமகிருஷ்ணா தீப்பெட்டி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையை செண்பக விநாயகமூர்த்தி மற்றும் சீராக் ஆகியோர் குத்தகைக்கு எடுத்து தீப்பெட்டி உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல தீப்பெட்டி ஆலையில் ஊழியர்கள் தீப்பெட்டி உற்பத்தி பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென இயந்திர பகுதியில் தீப்பிடித்து மளமளவென தீ எரிய தொடங்கியது. அப்போது இந்த தீ விபத்தில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த எட்டயபுரத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பவருக்கு மட்டும் சிறு காயம் ஏற்பட்ட நிலையில் உள்ளே பணியில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக தீப்பெட்டி ஆலையை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் தீயணைப்பு நிலையத்திற்கும் உடனடியாக தகவல் கொடுத்த நிலையில் கோவில்பட்டி தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆலையின் மற்ற பகுதியிலிருந்து தீப்பெட்டி பண்டல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டி உற்பத்திக்கான இயந்திரங்கள், தீப்பெட்டி பண்டல்கள் மற்றும் கட்டிடம் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளன. திடீரென தொழிற்சாலையில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோவில்பட்டி போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.